நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் யாதவ் பிரகாஷ் இணைப்பிருக்கிறார். வணக்கம் யாதவ் பிரகாஷ், விவரங்கள். காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்கு பின் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகளிடமிருந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக முறையாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் தாங்கள் பாடுபட்டு விளைவித்த நெல்மணிகளுடன் பல நாட்களாக வெயிலிலும் மழையிலும் காத்திருப்பதாக தகவல் வருகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக இந்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யாத அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை விடுத்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு தஞ்சாவூர்ல பல கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாயிகள் நெல்மணிகளை சாலைகள் கொட்டி தார்பாய்கள் போட்டு மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்தது. அந்த செய்தியை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை விடுத்திருக்கிறார். வேளாண் தொழிலுக்காக குடும்ப நகைகளையும் சொத்துக்களையும் அடமானம் வைத்து நெற்றி வியர்வையும் நிலத்தில் சிந்தி அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டு வரும் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைவிட்டு விடுமோ என்று விவசாயிகள் அஞ்சுவதாக தன்னுடைய அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து கழகங்கள் அதிக அளவு கடன் வாங்கி திவாலாக உள்ள நிலையில் தற்போது திமுக அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தையும் பெரும் கடன் சுமையில் தள்ளிவிட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கடன் சுமார் 23,000 கோடி ரூபாயை தாண்டி உள்ளதால் வங்கிகள் கடன் தர மறுக்கின்றன என்று செய்திகள் வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கும் அவல நிலைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வந்துவிட்டது. திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து விட்டது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் திமுக அரசு விழித்துக் கொண்டு போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லுடன் காத்திருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து உடனுக்குடன் நெல்லை கொள்முதல் செய்து அதற்குரிய பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.